Hi friends, welcome back to RamAnis Atrocities. என்னடா இது என்ன சமைக்க போகிறேன்னே சொல்லாமல் தர்பூசணியை காமிச்சிக்கிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி இந்த தர்பூசணியை வச்சு தான் தர்பூசணி அல்வா பண்ண போகிறோம். உடல் நலத்துக்கு அதிக ஊட்டச்சத்து தரக்கூடிய பழங்களில் ஒன்று இந்த தர்பூசணி. இந்த தர்பூசணியில் ஏராளமான விட்டமின்கள், தாது, கார்போஹைட்ரேட் எல்லாமே இருக்குது. கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய வறட்சியை இது தணிக்குது, உடலை குளிர்ச்சி அடைய செய்யுது. இதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. டெய்லி ஒரு துண்டு தர்பூசணி சாப்பிட்டாலே உடலில் உள்ள அத்தனை பிரச்சனையும் சரியாகி ஆரோக்கியமாக இருக்கலாம். வாங்க தர்பூசணி அல்வா எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ தர்பூசணியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு மிக்சி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். விதையை நீக்கிட்டு அரைச்சாலும் சரி, இல்லைனா அரைச்சிட்டு நாம் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். கூடவே 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, அதாவது சோள மாவு 2 ஸ்பூன் சேர்த்து அரைச்சி எடுத்துக்குவோம். பாருங்கள், இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இதை அப்படியே வடிகட்டி எடுத்துக்குவோம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகுனதுக்கப்புறம் நாம் அரைச்சி வடிகட்டி வச்சுருக்கிற தர்பூசணி மிக்ஸை இதில் சேர்த்து நல்லா கிளறுவோம். மீடியம் ஃப்ளேமு அல்லது சிம்லேயே வச்சு நீங்கள் கிளறுங்க. ஏன்னா ஃபுல் ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா சீக்கிரம் அடி பிடிச்சிரும், கட்டி சேர்ந்துடும். அதனால் நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறி விடணும். இதுதான் தர்பூசணி சீசனு, ப்ளஸ் வெயிலும் சரியாக பட்டையை கிளப்புது. அந்த நேரத்துக்கு இந்த மாதிரி தர்பூசணியில் ஒரு அல்வா பண்ணி சாப்பிட்டோம்னா அப்படி இருக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இப்படி கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருப்போம், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு, அதாவது சோள மாவு சேர்த்துருக்கிறதுனால அது சீக்கிரமாகவே திக்காகி வந்துடும். அதனால் அது வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருப்போம். மற்ற நாட்களை விட இந்த கோடை காலத்தில் நமக்கு தாகம் அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கிற நேரத்தில் நீர்ச்சத்து அதிகமாக உள்ள இந்த தர்பூசணி பழங்களை நம்ம அதிகமாக சாப்பிட்டோன்னா சிறுநீரகமும் சிறப்பாக செயலாற்றும். இந்த தர்பூசணியில் 11% விட்டமின் ஏவும் 13% விட்டமின் சியும் மற்றும் பொட்டாசியமும் இருக்கிறதுனால மாரடைப்பு வராமல் பாதுகாக்குது. தர்பூசணி பழத்தில் நார்ச்சத்து அதிகம் இருக்குது. அதனால் இதை சாப்பிடும்போது இரத்த அழுத்தம் குறைஞ்சு இதயம் சம்பந்தமான நோய் பாதிப்பு எதுவும் வராமல் இந்த தர்பூசணி தடுக்குது. சருமத்தில் ஏற்படக்கூடிய வெடிப்பு, வறட்சி, அந்த சுருக்கம் எல்லாத்தையுமே தடுக்குது. மேலும் முடி வளர்ச்சிக்கும் உதவுது. இப்போ ஓரளவு திக்காகிடுச்சு. இப்போ நாம் ஜீனி சேர்த்துக்குவோம். ஜீனி எவ்வளோன்னா, நம்ம இப்போ எடுத்துருக்கிற தர்பூசணி சாறு 1 கப் இருந்துச்சுன்னா 1/4 கப் சுகர் போதுமானது. இப்போ சுகரையும் சேர்த்து நல்லா கிளறி விடுவோம். ஓரளவு நல்லா திக்காகிடுச்சு. தர்பூசணி பழத்தில் விட்டமின் சத்து அதிகமாக இருக்கிறதுனால கண் பார்வைக்கு ரொம்பவே நல்லது. வயசாகும்போது பார்வை மங்குதல் போன்ற பிரச்சனை எதுவுமே வராமல் தடுக்குது. உடல் எடை குறைக்கவும் இந்த தர்பூசணி பழம் உதவுது. தினந்தோறும் காலையில் தர்பூசணி பழம் சாப்பிட்டு வந்தோம்னா உடல் எடையை குறையும். நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்கிற கொழுப்பை உடலில் சேராமல் தடுக்குது. தர்பூசணியில் இவ்வளோதான் சத்து இருக்குது, அவ்வளோதான் சத்து இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக கடந்துட முடியாது. ஏன்னா அதில் சொல்ல முடியாத அளவு அவ்வளோ சத்துக்கள் அடங்கி இருக்குது. மற்ற பழங்களில் இல்லாத அளவுக்கு இதில் ஃபைட்டோநியூட்ரியன்ஸ் என்ன சத்து இருக்கிறதுனால உடலை ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் வச்சிருக்க உதவுது. இப்போ பாருங்களேன், நம்ம ஊற்றும் போது எவ்வளோ தண்ணியாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகிட்டு வருது. அப்பப்போ 1 ஸ்பூன் நெய், மொத்தமே ஒரு 4 ஸ்பூன் 5 ஸ்பூனுக்குள்ளே தான் நெய் தேவைப்படும். இப்போ அப்பப்போ 1 ஸ்பூன் நெய் மட்டும் விட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த தர்பூசணி பழத்தை நம்ம அதிகமாக சாப்பிடும்போது புற்றுநோய் எதிர்ப்பாற்றல் வளருதுன்னு மருத்துவ ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. வெயில் காலம் வந்துருச்சுனாலே போதும், இந்த சாலையோர கடைகளில் கூட இந்த தர்பூசணியை பார்க்கலாம்.
பாருங்களேன், முன்ன இருந்ததுக்கும் இப்போவும் எவ்வளோ திக்காகிருச்சுன்னு. கிட்டத்தட்ட அல்வா பதத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு கொஞ்சம் நேரத்தில், சில நிமிடத்தில் நமக்கு அல்வா ரெடி ஆகிடும். இது ஒரு பக்கம் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு 2 ஸ்பூன் நெய் விட்டு பாதாம், முந்திரி, உலர் திராட்சை இருந்தால் அதுவும் சேர்த்துட்டு நெய்யில் நல்லா வறுத்துட்டு இதை தாளித்து ஊற்றுன மாதிரி ஊற்றிடுங்க. இப்போது முந்திரி பருப்பு எல்லாமே நெய்யில் வறுத்து உள்ளே ஊற்றிட்டோம். அதை ஊற்றின கொஞ்சம் நேரத்துலேயே பாருங்களேன், அல்வா பதத்துக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ் போதும். அள்ளி ஊற்றும் போது இந்த ஸ்டேஜ் இருந்தால் போதும். ரொம்ப கட்டியாக விட்டிங்கன்னா ஒரு பாத்திரத்தில் மாற்றினதுக்கப்புறம் ரொம்பவே திக்காகிடும். அதனால் இந்த ஸ்டேஜ் கரெக்டான ஸ்டேஜ். அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் நான் மாற்றிட்டேன். இப்போது ரொம்பவே சூப்பரான அட்டகாசமான டேஸ்ட்டில் தர்பூசணி அல்வா ரெடி ஆயிடுச்சு. பவுலில் மாற்றினதுக்கப்புறம் அது சூடு ஆறுனதுக்கப்புறம் நான் எடுக்கிறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்களேன். அப்படியே வாயில் வச்சதுமே அவ்வளோதான் கரைஞ்சி உள்ளே போச்சு. அல்வானா வாயில் வச்சதுமே அப்படியே கரைஞ்சி உள்ளே போகணுன்னு சொல்லுவோம் பாருங்கள். அது மாதிரி இந்த தர்பூசணி அல்வா செம்ம டேஸ்ட்டில் இருந்துச்சு. தர்பூசணி சீசன் இது தான். இந்த சீசனை மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக தர்பூசணி வாங்கி நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த அல்வாவை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த தர்பூசணி அல்வாவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு இன்பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.